ஹாய் ஹலோ இன்றைக்கி பீர்க்கங்காய் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் குழம்பு கூட்டு இதெல்லாம் செஞ்சு பார்த்துருப்போம். நம்ம பீர்க்கங்காய் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மஸ்டர்ட் போட்டாச்சு. 3 ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 6 பல்லு பூண்டு கொஞ்சமாக நசுக்கி எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக. நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டங்க. நல்லா வதங்கின பின்னாடி பீர்க்கங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீர்க்கங்காயை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி நல்லாவே சுரக்குங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீர்க்கங்காயில் நிறைய நீர் சத்து இருக்குது. ரொம்பவே ஹியூமினிட்டி பூஸ்டர். அது அடிக்கடி யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு பாருங்கள். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இப்படி இருக்குது. நல்லா வெந்துருச்சு. சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து கடைசியாக கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட பீர்க்கங்காய் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இப்போது வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பீர்க்கங்காய் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. ரிச் கார்ட் ரெசிபி. ஓகே, சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நம்ம கூட்டாக பொரியலெல்லாம் செஞ்சால் அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த ரைஸ் ரெசிபியாக செய்யும்போது அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.